Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மைசூர் மசால் தோசை. இது ரொம்பவே டேஸ்டியா, ஈஸியா வீட்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மைசூர் மசால் தோசைக்கு தேவையான ரெண்டு ஸ்பெஷல் ஐட்டம் தயார் பண்ண போறோம். ஒன்னு நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா, இன்னொன்னு மசால் தோசைக்குரிய மசாலா பேஸ்ட் தயார் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு ஆட் பண்ணிடலாம். இது லைட்டாக வதங்கினதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சது, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிடலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். அடுத்ததான் நம்ம மசாலா பேஸ்ட் தயார் பண்ணிடலாம். அதுக்கு 10 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி, இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக உப்பு, தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம மசாலா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் ஹீட் ஆனதும் நல்லா தோசையை முருகலாக ஊற்றிடலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தோசை மாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். மைசூர் மசால் தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த மசாலா பேஸ்ட் தான். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தோசை நல்லா முருகலாக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு தோசையில் வச்சிடலாம். உங்களுக்கு தோசை எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ரோல் பண்ண போகிறேன். பாருங்கள், தோசை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், நம்ம மைசூர் மசால் தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக, டேஸ்டியாக, கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிருச்சு. மைசூர் மசால் தோசை சாப்பிட்றதுக்கு இனிமேல் நம்ம ஹோட்டல் போக தேவையில்லை. வீட்டிலே ரொம்ப ஈஸியாக குவிக்காக செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.